அந்த தஞ்சாவூர் மாவட்டம் மண்ணில் இருக்கக்கூடிய அமைச்சர் திருக்குறள் சொல்றார். என்ன திருக்குறள் சொல்றாரு தெரியுமா? அங்க பாப்பா உட்கார்ந்துருக்கு பாருங்க. அந்த பாப்பா கிட்ட சொன்னா கூட 10 திருக்குறள் அழகா சொல்லி முடிச்சிடும். அழகா ஒரு துளி தப்பு இல்லாம சொல்லி முடிக்கும். அந்த அமைச்சர் சொன்ன திருக்குறளை மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். தயவு செஞ்சு இவையெல்லாம் ஒரு அமைச்சராக இருக்கிறதுக்கும் உயர்கல்வித்துறையை பார்க்கறதுக்கும் தகுதி இருக்குதா இல்லையான்றதை நீங்க முடிவு பண்ணிடணும். அவர் சொன்ன திருக்குறளை போட்டு காட்டுறேன் பாருங்க. இகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்று அரிய திருக்குறளை 3 வயது குழந்தை சொன்னார். கற்க கசடர கற்க கற்றபின் நிற்க அதற்கு தகைய. உங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் கோவி செழியன் அவர்களுடைய அரிய வகை திருக்குறள் போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. எல்லாரும் கேட்கறதுனால ஒன்ஸ் மோர் போடுறேன், திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்க. இகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை கற்க கசடர கற்க கற்றபின். யார ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? எப்படிப்பட்ட ஆள அமைச்சர் ஆக்கி விட்டுருக்கீங்க பாத்தீங்களா? அப்ப தம்பிங்களா, இவங்க எல்லாம் நம்மள வாழ்க்கையில காப்பாத்திடுவாங்க, தரமான கல்வி கொடுத்துருவாங்க, தரமான வேலை வாய்ப்பு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி 2026 தேர்தலில் நீ மறுபடியும் ஒரு தடவை நம்பிட்டேன்னா நம்மளை விட பைத்தியக்காரன் உலகத்துல வர யாருமே கிடையாது. உங்களை எல்லாரையும் காப்பா